சொல்றது கேள்றா 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ முத கப் அடிச்சிருக்கீங்க. அப்ப அடுத்த 18 வருஷத்துக்கு அப்புறம் 2வது கப் அடிப்பீங்கன்றான் அவன். நான் 22 நீ 5 கப் அடிப்பீங்கன்றான். எப்படி இருக்கும்? ஆனா உங்களை மாதிரி நாங்க யாரையும் கொல்லல. யார கொன்னு? 11 பேரு. நாங்க சாவ சொன்னோமா? சொல்லு. கோலிக்காக சாவே அடிச்சீங்க. ஏய் இந்தியா ஜெயிச்சது கூட இவ்வளவு பேர் வரலடா. இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வந்து. இந்தியாவோட பவர் அதிகம் ஆர்சிபி தான்டா. இருக்கட்டும்டா. ஆனா சாவடிக்கிறீங்களே. நாங்க சாவ சொன்னோமாடா? சும்மா நீ போய் செத்துருந்தனா நெக்ஸ்ட் அவங்க சொன்னதை எடுக்கல. இந்த சொன்னதை எடுக்கலா. ஏய் ஆர்சிபி நான் செத்துருந்தேனா ஆர்சிபி கப்ப நேர்ல பார்த்து அந்த ஒரு அது போகுண்டா. அவ்வளவுதான்டா வாழ்க்கை. பைத்தியம்டா இவங்கனா லூசுடா. இவங்கள மாதிரி ஆளுங்களால தான்டா கேவலமா இருக்கு ஐபிஎல். இதான் ஐபிஎல் இந்த வருஷமே வேஸ்ட். எல்விஸ் ஒண்ணும் இல்ல, நம்ம கப் அடிச்சிட்டோம்ல, அதான் இந்த எம்ஐ ரொம்ப இதாயிடுச்சு. சரி இரு ஒண்ணு வந்துட்டு கேட்டுக்கிறேன். என் ஆர்சிபி பிளேயர்ஸ்ல ஒரு 5 பேர் பேர் மட்டும். ஐயோ ஏய் வீடியோ பிடிக்கல. 5 பேர் தான் நான் கேட்டேன். வீடியோ கூட்டி வந்திருக்கீங்க இவனவா? 3 ஏய் இந்த வருஷம் கேப்டன் யாரா? ஆர்சிபி கேப்டன் யாரா? அவ்வளவுதான்டா ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் அவளா ஸ்டோரி மட்டும் வைக்கிறான். கிரிக்கெட் பிளேயர் மட்டும் சொல்லு. 3 இல்ல 5 கிரிக்கெட் சச்சின். சொல்லு சச்சின் தோனி விராட் கோலி. டேய் அவ்வளவுதான். 5டா. இன்னும் 2டா. கொஞ்சம் மணிஷ் பாண்டியா சொல்லு. மணிஷ் பாண்டியாவா? மணிஷ் பாண்டியா. வெரி குட். 5 பேர் சொல்லிட்டான். ரோஹித் சர்மா பேரை சொல்லல. எதுக்கு தண்டத்துக்கு? தோனி பேர் சொல்லல. தோனி சொல்லிட்டான். ஈசால கப் நமதே இல்ல. ஈசால கப் நம்ம அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. போன் தொடாம நம்ம நினைச்சது நடந்துடுமா? சிங்கம் மறுபடி நடந்துருச்சுல. கப் அடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன வேணும்? அடுத்த வருஷம் அடிப்போம். அடுத்த வருஷம் அடிப்போம். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? 5 கப் இருக்குன்னுவா. 5 கப் நீ தொடர்ந்து அடிச்சா கூட எப்படா 29ல தான் வந்து நீ 5 கப்பே அடிப்ப. எத்தனை வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டேன். 5 வருஷமா நீங்க வர மாட்டீங்கல்ல. வர தேவையில்லையே. தேவையே இல்லைன்ற ஏற்கனவே அடிச்சிட்டோம்ல. நீ இப்பதான் அடிக்கிற. நான் கப்பு குடிச்சிட்டு இருந்த வயசுல நீ எதடா குடிச்சிட்டு இருந்திருப்ப? அது மாதிரிதான் இருக்கும். நான் ரீல்ஸ்ல பாக்குறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கூகுள்ல சர்ச் பண்றாங்க. கப்பல எப்படி அந்த கப்பை தூக்குறது, என்ன பண்றது? கோலி அந்த கப்பு மேல இருக்கிறது தூக்கி பார்ப்பானா? தூக்குற மாதிரி வருவானா? அதுக்கு என்ன தெரியுமா போட்டுருப்பாங்க? அவன் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வரான். அதை அவங்க கோலி வந்து எதை பிடிச்சி தூக்கணும்னே தெரியாம இதை பிடிச்சி தூக்குறான்ட்டாங்க. ஐயர் அவ்வளோ நம்பினேன் நான் ஐயர். சரி ஐயர் போய் இந்த வருஷம் அடிச்சோம்னா சரி ஐயர் முடிஞ்சோடனே ஸ்டாயினஸ் பவுலிங் போட விடல. அவன் ஏன் ஆர்சிபி மேட்ச்னாலே அவன் பவுலிங் போட விட மாட்டேறான். ஆனா எம்ஐ மேட்ச்னா மட்டும் 3வது ஓவர் 4வது ஓவர்லயே போட வச்சிடறான். 3வது அடிச்சிருவாங்கன்ற பயம் தான். என்ன அடிச்சு அதான் பயம் தான். ஏய் இவங்க சண்டை பாத்துறடா. சண்டை பாத்துறடா. சிஎஸ்கே. ஏய் சண்டை பாத்துறடா சிஎஸ்கே. ஜூஸ் இந்த குடி. ஏய் ஒரு சுகர் இருக்கு. குடுறா நீ குடுறா தருண். இந்தாடா தருண். நான் குடிச்சேன். குடுறா ஒரு டம்ளர் குடிடா. நீ பேசுனா கொஞ்சம் லைட்டா முன்னாடி பேசு. ஏன் போற? ஏன் வர? ஜூஸ் குடா. லவன் எனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. அத வர. எடுத்துட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல உட்காரு. என்னமோ போங்கடா. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு போய் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்குடா. சரி என்ன வச்சுக்கோ. எனக்கு வேணாம். கண்டுபிடி பெரிய கண்டுபிடிச்சு அவனோட ஜூஸ் நான் குடிச்சு வச்சிருந்தேன். ரொம்ப நேரம் சரிசா காபி பண்ணு. அது இப்பதான் போடுறீங்க. இப்ப நான் சிரிக்கிறத பார்த்தா நீ சிரிக்கிறத பார்த்தா அந்த வீடியோல கேவலமா சிரிச்ச மாதிரி. அதே மாதிரி டெய்லியும் கேவலமா தான் சிரிக்கிறேன். அதுக்கு சிரிக்கிறான் பாரு. கலெக்டா இது மாதிரி சிரிக்காத டைம் ஆதுடா. நீ சிரிக்கிறதே கேட்க முடியாம வெளியே போயிடுறாங்க. உனக்கு எல்லாம் சொல்றான் விட்டதை சேர்க்காதீங்க. இந்த வீடியோல விட்டெல்லாம் சேர்க்காதீங்க. ரிஷிகேஷனை கேவலமா சிரிக்க வேணான்னு சொல்லுங்கன்ட்டு ஒருத்தன் சொன்னான். கமெண்ட்ல நான் சொல்லல, என்கிட்டயே சொன்னான். இல்ல எங்க அண்ணா எல்லாரும் வந்து இப்போ ஐபிஎல்ல எல்லா டீம்லயும் ஒரு பெஸ்ட் பிளேயர் பேர் மட்டும் சொல்லுங்க. நல்லா விளாண்டோம். நல்லா ஃபர்ஸ்ட் போல நான் வந்து பிளேயர் லிஸ்ட் கூட நீ பாத்துக்கோ. டேய் சம்பந்தமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்டா. நான் சொல்றேன். சாய் சுதர்ஷன்
ஜிடில சாய். சரி ஜிடில சாய். எல்எஸ்சில நிக்கலஸ் பூரன் நான் சொல்ல நினைச்சேன் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். அப்பவே நினைச்சேன் ரைட்ரா சூர்யா கண்டிப்பாக சூர்யா 25 ரன் எல்லா மேட்சும் ஈஸி கிடையாது. எங்களால 5 ரன்னே எல்லா மேட்சுமே அடிக்க முடியாது, அவ்வளோ கேவலமாக ஆடுவோம் நாங்கள். அந்த மாதிரி என் கோலியாலே முடியல 25 ரன் அடிக்கிறது. 25 ரன் எல்லா மேட்ச்லயும் அடிக்கிறது தொடர்ந்து. அதுக்கு மேல போல கேப்டன்சி யாரு நல்லா பண்ணிருக்காங்க? ஐயர் தான் நல்லா பண்ணாரு. ஐயர் தான் நல்லா பண்ணான். ஜித்தேஷ் கேவலமா பண்ணான். கேவலமா பண்ணான். அவன் பேட்டிங் ஆடலன்னா அந்த மேட்ச் தோத்துருப்பீங்க. நீங்க இதே வந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு அடிக்கவே விட்டுருக்க மாட்டான்டா. பவுலிங் கேவலமா போட. குருநாள் பாண்டியாவை பவர் பிளேல எடுத்துட்டு வரான். நல்ல மூவ் தானே, நல்ல மூவ். அவ அடிச்சுதான் அடிச்சாங்க. உண்மையே சொல்லணும்னா இந்த தடவை ஆர்சிபி வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கல. பட் வந்து ஓகே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேளு ஃபர்ஸ்ட். ஆர்சிபி ஜெயிச்சிடவே கூடாதுன்னு தான் இருந்தாங்க. ஆர்சிபி ஜெயிச்சிடவே கூடாது ஐடியால தான் இருந்தேன் நானு. ஆனா ஜெயிச்சாலும் ஆடல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சொல்லிடுறேன். ஜெயிச்சாலும் அப்படியே கிரவுண்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுல ஓடல, அழுதாங்க. அதனாலதான் வந்து சரி மனசு குளிர்ந்துச்சு. ஏன்னா விராட் கோலிக்கு தெரியும் இப்படி இப்படி ஆடுவான். நான் 10வது ஆரம்பிச்சிருப்பான் ஜெயிப்போம்னு நினைச்சிட்டு. ஆனா கொஞ்சம் மேட்ச் இழுத்து பிடிச்சி போனதுனாலதான் எதுவும் ஆடல. ஆனா அழுதான் பாரு, அங்கதான் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அதான் சில லூசு பசங்க மாதிரி ஆளுங்களாலதான் வந்து ஆர்சிபி பேரே கெட்டு போகுது. அது நம்ம ஹரிஸ் இப்போ பேசிக்கலா சிஎஸ்கே ஃபேன் 11 பேர் வந்து செத்து போயிருக்காங்க ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ். இவங்க செத்தது காரணமும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். யார மாதிரி ஆளுங்கன்னா போன வருஷம் வரைக்கும் ஐபிஎல் என்னன்னே தெரியாதவங்க ஆர்சிபி தான் போல எல்லாரும் ஆர்சிபி ஃபேன் சப்போர்ட்டர் இருக்காங்க. நம்ம ஆர்சிபி ஃபேன் சப்போர்ட்டர் இருக்கோம். ஆர்சிபி சேர்ந்தவங்க நிறைய பேர் ஆர்சிபில இருக்காங்க. எதுக்கு நம்ம விளையாட போறோம்? நீ என் கூட நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம்லடா. டெய்லியும் விளையாடுறப்ப நீ கேப்டனா இருப்ப, நான் கேப்டனா இருப்பேன். 2 பேரும் டீம் இழுப்போம் போடுவோம். நம்ம 2 பேரும் போட்டு 18 மேட்ச் போட்டிருப்போம்ல. கிட்டத்தட்ட 18 மேலே இருக்கும். ஒரு மேட்ச் நீ ஜெயிச்சியா? ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சியா? 18 தான்டா கருமண்டா. 1 தோத்துட்டேன்டா. 18 ஜெயிச்சிட்டு 18 ஜெயிச்சுக்க. அதான் ஆர்சிபியா இருக்க. சிஎஸ்கே 5 கப் அடிச்சிருக்கா. அந்த 2016 2017 பேன் ஆயிட்டீங்களா? அந்த வருஷம் இருந்தீங்கன்னா 2 கப் அடிச்சிருப்பீங்க, கிழிச்சிருப்பாங்க. இந்தியா வந்து ஓடிஐல 2027ல கப் அடிச்சிச்சுன்னா இவங்கன்னா வந்து ரோஹித் சர்மாக்கு போஸ்ட் போட்டாங்கன்னா செருப்பாலே அடிப்பேனா. இந்த வீடியோவை போட்டு அவங்க எல்லாரையும் நீ இப்படா சிஎஸ்கேவா திடீர்னு மாறுவோம். நீனா மாறுவா. சிஎஸ்கே மட்டும் திட்டுறீங்க, ஆனா மும்பை டீம் வரவே மாட்டீங்க. வர மாட்டேன் சொல்லி. ஏன்னா மும்பையும் ஆர்சிபியும் ஒரு இதுதான். இப்படி ஒத்துக்கல. நீ என்ன பிரச்சனை விட்டு கொடுக்கணும்? நாங்க தோத்தாதான் உங்களுக்கு விட்டு கொடுத்தோம்னா தோத்துட்டு தப்பே இல்லடா. ஃபேர் பிளே அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. கடைசி பிளேஸ் பஞ்சாபும் இதுவும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஒரே பாயிண்ட் அதிகமா தான் இருக்காங்க. ஏன்னா எப்படி மேல அதிகமாவே இருக்காங்க. ஏபிசில சி மேல இருக்குனா இது என்ன காசு கொடுத்து வந்தாங்களா? எனக்கு புரியல. எம்ஐ கேக்குறீங்களா? எம்ஐ கேக்குறீங்களா? நான் இப்ப கேப்பேன்டா. நியாயமா நீங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் தான் வாங்கிருக்கீங்க. அத விட்டுட்டு எதுக்கு கரெக்ட்டா தானே சொல்றாங்க. நியாயமா நீங்க உட்காரவே கூடாது. கேமரா கொடுங்க. எம்ஐயை வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா ஹாஃப் இந்தியன் டீமே வச்சுக்கிட்டு தோத்துறீங்க அப்படின்றாங்க. நீனா வந்து இந்தியனா இருந்தானா நீ இப்படி சொல்லுவியா? நீ சொல்லுவியா? அப்ப இப்படி சொல்லுவா. இவனா ஆர்சிபி ஃபேன்ஸ்னா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் ஆர்சிபி ஃபேன்ஸும் எம்ஐ ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா நீங்க வந்து கொஞ்சம் பங்காளின்னு வரீங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அடுத்த வருஷம் வந்து எம்ஐனா வேஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் சிஎஸ்கே. அவ்வளவுதான். அதான் ஏமாத்தி ஜெயிச்சாங்க. இப்ப வந்து என்ன பங்காளி வா பங்காளின்னு அவ்வளவுதான்.
ஆர்சிபி ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு எம்ஐ சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஐ ஆனா அப்புறமா தான் அவங்களுக்கு பஞ்சாப் பங்காளி. ஆமா பஞ்சாப் பங்காளி. ஒன்னு சொல்றேன், அலையன்ஸ் இல்லாம எதுலயும் ஜெயிக்க முடியாது. எல்லாமே பாலிடிக்ஸ் தான். பாக்குற கிரிக்கெட்டும் பாலிடிக்ஸ் தான். ஐயோ ஓகே பூமர் வந்தாரு. கேமரா ரெக்கார்ட் ஆகுது. கோலிக்கு 130 இந்த டீம்ல ஏன் தோத்தோம்னா கோலி மாதிரி ஒரு பிளேயர் இல்லாததுனால பேசாம ஒரு 5 நிமிஷம் பேசாம கோலி இல்ல. கோலி மாதிரி கொஞ்சம் தட்டி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு எப்ப வேணுமோ அப்ப அடிச்சுட்டு ஒருத்தன் ஆடி இருந்தானா. இதுதான் மும்பை ஃபேன்ஸ். ரிக்கில்டன் அப்படி ஆடி இருக்கணும். இல்ல ரோஹித் சர்மா அப்படியே. சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா டோனி தட்டறானா, ஐயோ டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. மும்பை அப்படியே கலெக்டர் சொல்றாங்க வெளில வந்தோனே டோனி என்ன சார் டோனி தலையா அப்படின்றாங்க திட்டுறாங்க. வெளில வந்த இந்த மேட்ச் பார்த்து வீட்ல இருந்துருமான்னு என்னென்ன சொன்னாங்க தெரியுமா ஃபேன்ஸ்லாம். ஓகேடா சரி வேற என்ன டீம்? ராஜஸ்தான் ஜெய்ஸ்வாலா. ஆமா கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா ஆடலாம். ஆனா வந்ததுல இருந்து நல்ல ஸ்ட்ரைக்கர் இல்ல. ஸ்ட்ரைக்கர் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னா நல்ல ஸ்ட்ரைக்கர் சின்ன வைபவ் நான் சொல்ல மாட்டேன். அவன் எட்ஜ் வாங்கி அவனுக்கு லக் இருந்துச்சு. அவன் நிறைய தெரியும் சட்டையெல்லாம் திரும்புதான் பாடிலாம் அப்படியே அது ஓகே தான். என்ன சொல்றாங்க டக்குன்னு கேட்ச் போ அந்த மாதிரி பண்ணலாம். அவன் வீசின எட்ஜ் வாங்கி 6 போகுது. அதான் அவனுக்கு அவ்வளவு லக் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த லக்குனால அவன் வந்திருக்கலாம்ன்றேன். இப்ப ஆனா ஜெயஸ்வால் அடிச்சது எல்லாமே நல்லாவே அடிச்சான். அடுத்த பேச மாட்டான். சிஎஸ்கே எப்போ ஃபைனல்ல போய் விட்டுறோமோ அப்பதான் பேசுவான். சிஎஸ்கே ஓட பெஸ்ட் பிளேயர் டூபேடா. இவனை சொல்லலாம். எங்க தானே யாரா டேய் ட்ரேட் பண்றாங்க. சிஎஸ்கே ஓட பெஸ்ட் பிளேயர் திரிபாட்டி தான். இது திரிபாத்தி நல்லா தான் ஆடுவான். ஆடிட்டே நல்லா தான் ஆடுவான். இந்த சீசன் வந்து அவனுக்கு அமையல ஒண்ணும். அதனால வேற யார் ஆயுஷ் மாதிரி இன்னொரு உருவில் பட்டேல் டெவான் பிரேவ்ஸ்லா அடுத்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி 6 தான் ஆரம்பிச்சான். டெவான் பிரேவ்ஸ் நான் பிரேவ்ஸ் நல்லா இருக்கான். நான் ரேட்டிங்கோட பண்ணான் அடுத்த வருஷம். அவன் எம்ஐ ஆமா எம்ஐக்கு வரும்போது குட்டி எப்படி பேபி எப்படின்னு ஒரு பேர் மேட்ச் இறக்கலடா. Watermon.